இந்தியாவினுடைய பட்ஜெட் 2020-2021க்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்படி தாக்கல் செய்யப்பட்ட அன்றைய தினமே, அதாவது சனிக்கிழமையே, பங்கு வர்த்தகம் என்பது ரொம்ப பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடியிலிருந்து 3.5 லட்சம் கோடி வரை முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வருகிறது. இந்த நஷ்டம் ஏன் வந்தது? பட்ஜெட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க? குறிப்பாக என்ஆர்ஐக்கு வரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? எஜுகேஷன் லெவலில் இது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? ஏன்னா நிறைய விதமான பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு இது எந்த மாதிரியான நன்மையை செய்ய போகிறது? வேலை வாய்ப்பை உருவாக்குமா? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எல்ஐசி தனியார் மயமாக்கப்படுகிறது. அதாவது அரசின் கையில் இருக்கும் எல்ஐசியினுடைய பங்குகளை யாருக்கு விற்க போகிறார்கள்? தனியாருக்கு விற்க போகிறார்கள். ஐடிபிஐ பேங்கும் தனியார் மயமாக போகிறது. ட்ரெயின் சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது பிபிபி மெத்தட் வழியாக நாங்கள் ரொம்ப பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன? PPP மெத்தட், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தான். ஸோ அங்கேயும் பிரைவேட் என்பது வருகிறது. ட்ரெயின் சர்வீஸில் மட்டுமே கிடையாது, எஜுகேஷன் லெவல்லையும், குறிப்பாக மருத்துவக் கல்லூரி லெவல்லையும் இந்த பிபிபி அப்படிங்கிறத வச்சு நாங்கள் நிறைய விதமான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லா விதத்திலும் பிரைவேட் என்பது இந்த ஒரு பட்ஜெட்டில் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஸோ பிரைவேட் செக்டாரை அரசாங்கம் வளர்க்கிறதா? அப்படின்னா பப்ளிக் செக்டார் என்ன செய்ய போகிறது? பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லும்போது ஏர் இந்தியாவாக இருக்கட்டும், இல்லாட்டி பிஎஸ்என்எல்லாக இருக்கட்டும், கடைசியாக எல்ஐசியாக கூட இருக்கட்டுமே, எல்லாருமே ஒரு வதந்தின்னு நம்பிட்டு இருந்தாங்க அது வந்து பிரைவேட்டுக்கு மாற்றப்படும் அப்படிங்கிறத. ஆனால் இன்றைய ஒரு பட்ஜெட் தெளிவாக காண்பித்து விட்டது, இது வதந்தி கிடையாது, உண்மைதானே. ஸோ இந்த பிரைவேட் செக்டாருக்கு மாற்றுவதன் காரணம் என்னவாக இருக்கும்? அரசாங்கம் என்ன சொல்லுது? நாங்கள் நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்க போகிறோம். பிரைவேட் செக்டாருக்கு கொடுத்தாதான், அதை கவர்ன் பண்ணாதான் எங்களால் வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பட்ஜெட் வழியாக அரசாங்கத்தின் வேலையாட்கள் யாராவது கூட்டப்படுகிறார்களா? இல்லாட்டி வேலை ஏதாவது அதிகரிக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் புதிதாக உருவாக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். என்னென்ன செக்டாரில் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு லிஸ்ட் கீழே நான் ஒரு PDF கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்து கொள்ளுங்கள். பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக இந்த பட்ஜெட்டை 3 முக்கியமான விஷயத்தை மனதில் வைத்து தான் நாங்கள் கிரியேட் பண்ணோம், தயாரித்தோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார்கள். நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய 2வது பட்ஜெட் உரை இந்தியாவின் வரலாற்றிலே மிக நீண்ட பட்ஜெட் உரை அப்படின்னு சொல்லலாம். 11 மணிக்கு தொடங்கின பட்ஜெட் உரை கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் நீண்டது. ஒரு கட்டத்தில் அவங்களால வாசிக்க முடியவில்லை. 2 பக்கங்கள் மீதம் இருக்கும் போதே ஓகே, நாங்கள் பட்ஜெட்டை இந்த மாதிரி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்து விட்டார்கள். அந்த அளவுக்கு நீளமான ஒரு உரையாக இருந்தது. நம்ம அந்த பேஜை வாசிக்க போனால் கூட 45 பக்க PDF இருக்கு. ஸோ இதை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் அந்த PDF வாசித்துக் கொள்ளலாம். அந்த 3 விஷயங்கள்: ஆர்வமிக்க இந்தியா, பொருளாதார வளர்ச்சி, சமூக அக்கறை என்பதுதான். ஆர்வமிக்க இந்தியா, இதில் தான் நம்ம எஜுகேஷன், இந்த அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே வருது. ஸோ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டிகிரியை எது வழியாகவே படிச்சுக்கலாம், ஆன்லைன் வழியாகவே படித்து கொள்ளலாம். அதற்கு ஈக்குவலண்டான நாங்கள் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்டை கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேசிய காவல்துறை பல்கலைக்கழகம் என்பதையும் தேசிய தடவியல் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதையும் உருவாக்கப் போகிறோம் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த எஜுகேஷன் கல்விக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 99,000 கோடி ரூபாய் என்பது ஒதுக்கப்பட்டுள்ளது. என்னென்ன துறைக்கு எத்தனை ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கு பட்டியல் நீங்க இங்க பார்த்து கொள்ளலாம். இந்த ஒரு பட்ஜெட் வழியா நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா புதிய கல்விக் கொள்கை என்பதை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய விதமான பல்கலைக்கழகங்கள் ஓபன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கோர்ஸ் படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன்லேயே டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எஜுகேஷன் லெவலில் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாலும் இப்போ இருக்கிற என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அதுவும் அர்பன் ரூரல் ஏரியாவில் இருக்கிற என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை 1 வருடம் நாங்களே ட்ரைனிங் கொடுப்போம், அந்தந்த மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்களே ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 1 வருடத்திற்கு பிறகு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போமா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. ஸோ வேலை வாய்ப்புகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஒரு சிஸ்டம் எப்படி இயங்குகிறது என்பதை என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படித்துக் கொள்ளலாம்.
ஸோ இதை என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே இந்த ஒரு கொள்கை எடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அடுத்ததா டிகிரி அப்படிங்கிறத ஆன்லைன்லேயே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கோச்சிங் சென்டர் இருக்குமா, அப்படி இல்லைனா எந்த மாதிரியான தனியார் நிறுவனங்களை இங்கே கொண்டு வர போறீங்க, இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருகிறது. ஸோ கிராமப்புற மக்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த ஆன்லைன் டிகிரி எடுக்க முடியுமா, அதற்கான இணையதள வசதிகள் செய்து கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒரு விடை இருக்கிறது. பாரத் நெட் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 1 லட்சம் கிராமங்களுக்கு புதிதாக நாங்கள் இந்த மாதிரி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் எல்லாமே கொடுத்து இணையதளத்தை சரி செய்ய போகிறோம் என்கிற வேறொரு விஷயத்தையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கும் கொஞ்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஸோ இணையதளம், அடுத்ததா கிராமம், இப்படிலாம் சொல்லும் போது தான் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான முக்கியத்துவத்தை இதில் உணர்த்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. மகளிர் சுய உதவி குழுக்கு ரொம்ப பெரிய அளவில் இணைய வசதிகள், அதே மாதிரி அவங்களை ஒன்றிணைக்கும் சில விதமான டேட்டா சென்டர்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம், ஒவ்வொரு மாவட்டம் தோறும் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா சென்டர்ஸ்னா என்ன? அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பொருள் வாங்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி என்ன, இல்லாட்டி நம்மளுடைய ஷாப்பிங் ஹிஸ்ட்ரி என்ன, இது எல்லாமே கொஞ்சம் டேட்டா தான். இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது தான் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு மாவட்டத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க எந்த மாதிரியான நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரியான மருத்துவ காப்பீடு வச்சுருக்காங்க, எந்த மாதிரியான மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள், இப்படி எல்லா விவரத்தையும் தாங்கி நிற்கும் சில டேட்டா சென்டர்ஸ் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் வரும். அதை நாங்கள் அனாலிசிஸ் செய்து அந்த மாவட்டத்துக்கு தேவையான என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டுமோ அதை கொண்டு வருவோம். இதற்கு உறுதுணையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் தியரிஸ், இல்லாட்டி குவாண்டம் சம்பந்தமான எஜுகேஷன் லெவல்ஸ், இது எல்லாமே மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கவனிக்கப்பட வேண்டியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அனலிட்டிக்ஸ், ப்ராசஸிங், அல்கோரிதம்ஸ், இது எல்லாம் கவர்மெண்ட் எப்படி செய்ய போகிறது, இவ்வளோ பெரிய அட்வான்ஸான டெக்னாலஜி எல்லாமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் வைக்க முடியுமா, அதற்கான கட்டமைப்பு இப்போது நமது மாவட்டங்களில் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்விதான். சரி, அப்படியே கட்டமைப்பு இருந்தாலும் இதை செய்வதற்கான தொழில்நுட்பங்களும் அதை சரியாக செய்யும் தொழில் வல்லுநர்களும் அந்தந்த மாவட்டத்தில் பணியமர்த்த படுவார்களா, அப்படின்னா அங்க வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணப்படுமே. அப்படி பணியமர்த்தப்படுவது தனியாரா இருக்குமா, கவர்மெண்டா இருக்குமா? இந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் வரும் காலத்தில் இந்தியா, குறிப்பா இந்த பிஜேபி அரசாங்கம் சொல்லித்தான் ஆக வேண்டும். கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் விவசாய கடன் கொடுப்பதற்காக தயாராகி இருக்கிறோம். விவசாயத்துறைக்காக மட்டுமே 2.83 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்காக PM பிரைம் மினிஸ்டர் KUSUM அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் நாங்கள் தொடங்கி இருக்கோம். அதெல்லாம் போன வருடமே தொடங்கிட்டாங்க, ஒரு 36,000 கோடி ரூபாய் முதலீட்டில். ஸோ இந்த பட்ஜெட்லையும் அந்த ஒரு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான சில பண ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒரு பண ஒதுக்கீட்டு வழியாக விவசாயிகளுக்கு சோலார் பேனல் கொடுக்கப்படும். அதே மாதிரி டீசல், மண்ணெண்ணெயினுடைய உபயோகங்கள் குறைக்கப்படும். ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது ஆர்கானிக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா கம்பெனி, பல நிறுவனங்களுடைய, பன்னாட்டு நிறுவனங்களுடைய உரமாக இருக்கட்டும், அதனுடைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இந்த கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும்போது ஆர்கானிக் உரத்துக்கு கட்டுப்பாடு தேவையா, அப்படி இல்லைன்னா எந்த மாதிரியான தனியார் நிறுவனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளை விதிக்க போகிறார்கள், இதுவும் தெளிவாக சொல்லாத ஒரு காரணம் இருந்ததனால் இந்த உரத்தை இவர்கள் மென்மேலும் அதிகரிக்க விரும்புகிறார்களா, இல்லாட்டி இந்த உரம் உபயோகத்தை குறைக்க விரும்புகிறார்களா என்கிற ஒரு கேள்வி நம் முன்னே இருக்கிறது. இந்த பட்ஜெட்ல தேவையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை என்றே தோன்றுகிறது. உங்களுக்கு தெரிந்தால் கீழே கருத்துக்களாக தெரிவிக்கலாம். அடுத்ததா முக்கியமான ஒரு அறிவிப்பு, கேடு விளைவிக்கும் அனல் மின் நிலையங்கள் என்பது மூடப்படும். ஸோ அனல் மின் நிலையங்கள் மூடப்பட்டால் அணுமின் நிலையங்கள் திறக்கப்படும். இந்த அணுமின் நிலையங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதத்திற்கு முன்பாக வந்த செய்திகள் எல்லாமே நீங்கள் கவனிச்சா தெரியும். கிட்டத்தட்ட 10 அணுமின் நிலையங்கள் இந்தியாவில் புதிதாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ரஷ்யா போன்ற நாடுகள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றன என்கிற ஒரு செய்தி. பல நாடுகள் அணுமின் நிலையம் வேண்டாம் என்று சொல்லும்போது இந்தியாவில் அணுமின் நிலையத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த பட்ஜெட் தெளிவாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றும் முறை அறவே நிறுத்தப்படும். ஜம்மு காஷ்மீர், லடாக் போன்ற பகுதிகளுக்கு பல ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. வீட்டு வசதி திட்டம், ஒரு வீடு புதுதா வாங்க போறோம்னா 1.5 லட்சம் ரூபாய் வரை நம்ம வரி செலுத்த வேண்டாமாக இருந்தது. அது இந்த ஒரு வருடமும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கட்டுமான நிறுவனங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்க என்று கேட்டால், இந்த கட்டுமான நிறுவனங்கள், புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்கள் ஒரு வருடம் அவர்களுடைய லாபத்திற்கு வரி கட்ட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ மறுபடியும் இந்த கட்டுமான நிறுவனங்களுக்கு இது கொஞ்சம் பூஸ்டா இருக்கலாம், ஆனால் ரொம்ப பெரிய அளவில் பூஸ்டா இருப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போ இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப டவுன் ஆனதுக்கு காரணம் 2 துறை தான். ஒன்னு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அடுத்ததா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 துறைகளுக்கும் சரியான ஒரு பாதை இந்த ஒரு பட்ஜெட்டில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க, இல்லாட்டி எப்படி மேம்படுத்த போறீங்க, கட்டுமான பொருட்கள் இல்லாட்டி கட்டுமான நிறுவனங்களுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இது நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகள். அதற்கு ஒவ்வொரு துறை சார்ந்து
நாங்கள் இந்த முடிவை எடுக்கல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை எப்படி செலவழிக்க போகிறோம் என்பது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு துறைக்கான தேவைகள் கொஞ்சம் மீட்டிங்லாம் போட்டு அப்பப்போ நாங்கள் டிசைட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படின்னா இந்தியா எத்தனை லட்சம் கோடி ரூபாயை செலவழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்று கேட்டால் 30 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வருமானமாக, அது வரியாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா கொடுத்த கடனாக இருக்கட்டும், எத்தனை கோடி ரூபாய் வரும் என்று கேட்டால் ஒரு 23 லட்சம் கோடி ரூபாய் வரும். அப்ப மீதம் இருக்கும் 7 லட்சம் கோடி ரூபாய் நாம் கடன் வாங்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கும் போது முதலே வாங்கின கடன் எவ்வளவா இருக்கும் என்று கேட்டால் அதுவும் ஒரு 7 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வட்டிலாம் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஸோ டோட்டலா இந்தியா இன்னும் கொஞ்சம் கடன் வாங்க போகிறது. அந்த கடன் வாங்கி தான் இந்த செலவினங்களை பார்க்க போகிறது. இப்படி கடன் வாங்கும் இந்த தொகையை இந்தியாவின் உள்கட்டமைப்புக்காக நாம் பயன்படுத்தினோம் என்றால் பிரச்சனை இருக்காது. ஆனால் இந்தியாவின் அன்றாட தேவைக்காக கடன் வாங்கிவிட்டோம் என்றால் கண்டிப்பா இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மீண்டும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாமினல் ஜிடிபி 10% உயரும் என்று சொன்னதை நம்ப முடியவில்லை. பலரும் அதை ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். அதே கேள்விதான் நம்மிடமும் இருக்கிறது. அது எப்படி உயரும்? அதற்கான வாய்ப்புகள் இந்த பட்ஜெட்டில் சரியாக இல்லையே, அதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்பது பிஜேபி அரசாங்கத்திடம் நாம் வைக்கும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. பாதுகாப்புக்காக கிட்டத்தட்ட 3.37 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. போன வருடம் 3.18 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முதல்ல பார்த்ததுதான். அடுத்ததா பாலின் உற்பத்தி, பால் சார்ந்த பொருட்கள், இந்த விவசாயிகளுக்கு தனியாக ட்ரெயின் தொடங்கப்பட போகிறது. விவசாயிகளுக்கு தனியான ஒரு விமானத்தில் சிறிய பகுதி என்பது கொடுக்கப்பட போகிறது. இந்த மாதிரியான சில அறிவிப்புகள் வந்தது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக விவசாயிகள் அவங்களுக்கு விளைவிக்கும் பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வதற்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் வசதி எல்லாமே தனியாருடன் சேர்ந்துதான் செய்யப்படுமா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா ட்ரெயின் அப்படின்னு சொல்லும்போது இனி வரக்கூடிய நாட்களில் தனியாருடைய பங்களிப்பு இந்த ரயில்வேயில் இருக்க போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஸோ விமானம் அப்படின்னு சொல்லும்போது உடான் என்கிற ஒரு திட்டத்தின் வழியாக சுமார் 100 விமான நிலையங்கள் திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். போன வருடமும் இதே மாதிரி ஒரு அறிவிப்பு இருந்தது. 32 விமான நிலையங்கள் தொடங்கியதாக சொன்னார்கள். இந்த உடான் சிஸ்டத்தை பற்றி தெளிவாக நம்ம ஒரு பதிவில் பார்த்துருக்கோம், இந்த 8 வழிச்சாலைகள் அந்த ஒரு பிரச்சனையின் போது. ஸோ உடான் சிஸ்டம் செய்கிற வேலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பட்சத்துக்கு அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா அதில் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷனான சில விஷயங்கள் இருக்கு. இருக்கைகள் ஆட்கள் வந்து அதை புக் பண்ணாலும் சரி, புக் பண்ணலனாலும் சரி, உடான் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டம் படி நம்முடைய அரசாங்கம் அந்த விமான நிறுவனத்திற்கு தேவையான அமௌண்ட்டை ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நிறுவனத்திற்கு எந்தவித லாஸும் வராது. பட் அரசாங்கத்திற்கு லாஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த இடங்களில் இந்த விமான நிலையங்கள் தொடங்கப்பட போகிறது அதை பொறுத்து தான் இது லாபமாக மாறுமா நஷ்டமாக மாறுமா என்பதை நம்மால் யூகிக்க முடியும். நாடு முழுவதும் 100 மாவட்டங்கள், தண்ணீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 100 தான் கண்டுபிடிச்சாங்களாங்கிறதே பெரிய டவுட் தான். சரி, அதுக்கு சரியான ஒரு நீர் மேலாண்மை செய்யப்படும். அதே மாதிரி நிறைய வீடுகளுக்கு, கிராமப்புற வீடுகளுக்கு பைப் வசதி செய்து கொடுக்கப்படும். அதை வந்து ஒரு திட்டமாக போன வருடத்திலிருந்தே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய திட்டம், நீண்ட ஒரு திட்டம். 2024 வரை அந்த திட்டம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்முடைய வெளியுறவு கொள்கைக்காக எத்தனை ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வருமான வரி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஸ்லாபை நீங்கள் இதிலேயே பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அதை படிச்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்லாப் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வருமான வரி என்பது 2 விதமாக நாம் செலுத்தலாம். ஒன்று, நான் இந்த மாதிரி வீடு வாங்கியிருக்கேன், இல்லாட்டி நான் கொஞ்சம் பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்கேன், என் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நாங்கள் டியூஷன் ஃபீ கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இல்லைனா செல்வ மகள் திட்டம் வழியாக கொஞ்சம் பணம் சேர்த்து இருக்கிறேன், இல்லை பிபிஎஃப்ல கொஞ்சம் பணம் போட்டிருக்கேன். ஸோ இது வழியாக எனக்கு கொஞ்சம் வருமான வரி கழிவு கிடைக்குமே என்று கேட்டால் அப்படி வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் அப்படி தாக்கல் செய்யலாம். இது எதுவுமே செய்யலை, நான் நார்மலாக இருக்கேன், எனக்கு இவ்வளோ ரூபாய் வருமானம் வந்திருக்கு அப்படின்னா புதிய ஸ்லாபை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதிய வருமான வரி கொள்கையை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு சேமிப்பு கிடையாது, தேவையான அளவு நீங்கள் எதுலையுமே பணம் முதலீடு பண்ணலை அப்படின்னா நீங்கள் புதிய வருமான வரி கொள்கையை யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சேமிப்பு அதிகம் இருக்கிறது என்றால் நீங்கள் பழைய வருமான வரி கொள்கையை யூஸ் பண்ணுவது தான் உங்களுடைய லாபமாக இருக்கும். ஸோ வருமான வரி கொள்கையில் பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது பெரிய மாற்றம் கிடையாது. ஆனால் சேமிப்பு எதுவுமே இல்லாதவர்களுக்கு இது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கக்கூடும். அதே மாதிரி பட்ஜெட்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸுக்காக கொஞ்சம் பணம் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். சுகாதாரத்துறைக்காக ஒரு 69,000 கோடி ரூபாய் என்பது
கொஞ்சம் ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, காற்றை தூய்மைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 44,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இப்படி பலவிதமான புள்ளி விவரங்கள் இன்னும் கொஞ்ச நாள் பிறகு, அதாவது ஒரு 1-2 தினங்களுக்கு பிறகு ரொம்ப விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பட்ஜெட், இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நல்லா தெளிவாக தெரிந்த பிறகு இதை எப்படி இந்திய அரசாங்கம் செய்ய போகிறது, செய்யாமல் இருக்க போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததா நம்ம பார்க்க வேண்டியது இந்த NRI அவர்களுக்கானது தான். அதாவது இந்தியாவில் வாழாமல் வெளிநாடுகளில் வாழ்ந்து சம்பாதித்து இந்தியாவில் பணம் அனுப்பும் பல மனிதர்களுக்கும் இந்த ஒரு பட்ஜெட்ல சின்னதா ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறது இந்திய அரசாங்கம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருடத்தில் 182 நாட்கள் இந்தியாவில் இல்லாமல் நீங்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்திருந்தால் நீங்கள் வெளிநாட்டு வாழ் இந்தியர். ஆனால் இப்போது அந்த கணக்கு கொஞ்சமாக உயர்த்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 242 நாட்களுக்கு நீங்கள் வெளிநாடுகளில் வாழ வேண்டும். 120 நாள், நீங்கள் ஒரு வருடத்தில் 120 நாள் இந்தியாவில் வாழ்ந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் சாதாரணமான ஒரு இந்தியாவின் குடிமகன் தான். அப்படி இருக்கும்போது வெளிநாடுகளில் நீங்கள் டாக்ஸ் பே பண்ணாத இடங்களில் இருந்தீர்கள் என்றால், குறிப்பாக சொல்லப்போனால் சவுதி அரேபியாவிலலாம் டாக்ஸ் கிடையாது. ஸோ அங்கே பணம் சம்பாதிப்பது எல்லாமே நீங்கள் யாருக்கு கொடுத்துடலாம்? இந்தியாவில் இருக்கிற உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்துடலாம். ஆனால் ஏனி அப்படி கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கும்போது உங்களுடைய அந்த வருமானத்திற்கு தேவையான வரியை இந்தியாவில் நீங்கள் செலுத்த வேண்டும். இதுதான் அந்த மாற்றம். இது மட்டுமே கிடையாது, அடுத்ததாக வேறொரு மாற்றத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆர்டினரி ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக அடுத்த ஒரு பதிவில் பார்த்து விடலாம். இதில் நிறைய மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த மிஸ்ஸிங் பாயிண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னு நினச்சிருப்பீங்க, அதில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி இல்லைனா சொன்ன விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஏதாவது தெரியணும்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அப்படி சில விஷயங்கள் இருந்தால் கீழே கருத்துக்களாக தெரிவியுங்கள். இன்றைய ஒரு பதிவாகவே அதை நாம் பார்த்து விடலாம். இந்த ஒரு பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த பட்ஜெட் வழியாக என்னென்ன பொருட்களுக்கு விலை ஏறும், என்னென்ன பொருட்களுக்கு விலை குறையும், அந்த ஒரு லிஸ்ட்டை ஒரு 2 நிமிஷம் பார்த்துக்கோங்களேன் கடைசியாக. ஏன்னா அதை பார்த்தா தான் அடுத்ததாக நீங்கள் எதை வாங்கலாம் எதை வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத பிளான் பண்ண முடியும்.